ஹாய் டியர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹோட்டல் ஸ்டைலில் கிச்சடி செய்கிறது தான். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணுங்க. நான் வந்து பட்டாணியும், பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு அரை வேக்காடில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம எளிமையாக செய்யலாம். வந்து கேரட் போட்டாச்சு, பீன்ஸ் போட்டாச்சு, லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க நல்லா வேகிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ரவையும் சேமியாவையும் எடுத்துக்கலாம். எதுக்குன்னா வறுத்தது அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்து கொஞ்சம் ஹீட்டாக எடுத்துப்போம். இப்போ சேமியா கொட்டி சேமியாவையும் வந்து லைட்டாக வறுத்து நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். தனித்தனியாக வறுக்கும்போது தனித்தனியாக வறுத்துக்கலாம். அப்புறம் சேர்க்கும்போது ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு லவங்கம் அந்த மாதிரி கொஞ்சம் சோம்பு இதை மட்டும் போட்டுக்கலாம் சும்மா வாசனைக்காக. இது போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து உரித்து இடிச்சுக்கோங்க. இடித்து அதை வந்து அது கூட கொஞ்சம் சிவப்பானதோடனே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு. இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக ஒரு குறுக்க கோடு போட்டு பச்சை மிளகாவை தக்காளியும் இது கூட ஒன்றாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா அந்த நம்ம வேக வச்சு இல்லையா அந்த காய்கறிலாம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதையும் வந்து நல்லா வதங்கினோன்னா தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் லைட்டாக சில்லி பவுடர் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து அது மட்டன் மசாலா லைட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா காரம் இது பாப்பாவும் சாப்பிடணுன்றதுக்காக நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த காய் வந்து அரை வேக்காடாக எடுத்துருக்கீங்களா அது நடுவில் வந்து எல்லாமே நம்ம வதக்கி வச்ச சேமியா எல்லாமே அதில் போட்டு நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து கிச்சடி ரெடி ஆகிடும். மேலே வந்து நெய் எல்லாமே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதை. இப்போ வந்து ஜாரில் வந்து சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய், ஒச்சக்கடலை, பச்சை மிளகாய் இதை எல்லாமே போட்டு எல்லாமே நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க சட்னிக்கு. அதை தாளிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். ஒரு தட்டில் கிச்சடி எடுத்து வச்சு சட்னியும் ஊற்றிடலாம். இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. சட்னிக்கும் கிச்சடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை சிம்பிளாகவே நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி எளிமையாக செஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை எடுத்து சட்னியும் வந்து தட்டில் வந்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. நேற்று நாங்கள் சமைச்சு பார்த்தோம். நைட்டு டின்னருக்கு செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதனா வந்து ரெசிபி வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.